ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சிஇஓ. இந்த டாபிக் வந்து எஸ்எஸ்சி பேங்கிங், எஸ்ஐ இது மாதிரி இதில் எல்லா இடத்துலையும் கவர் பண்ணுறாங்க. இதில் வந்து 2 வகை கேட்கலாம். ஒன்று ஜிகே பார்ட்டில் கேட்கலாம், இல்லாட்டி இந்த ரீசனிங்கில் வந்து சிமிலாரிட்டி. இப்போது நைஃபு கத்தின்னா வந்து கட் பண்ண அறுக்க பயன்படுது. அதே மாதிரி நம்ம பேப்பர்னால் பென்னுன்னா எதுக்கு பயன்படுது அது மாதிரி கேட்குறாங்கல்ல. அதே மாதிரி அமேசனுக்கு இவர், ட்விட்டருக்கு யார் அப்படின்ற மாதிரி வந்து சிம்பிளாக கேட்டுருவாங்க. ஸோ இதில் ஒரு ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான ஆட்கள் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். சப்போஸ் வந்து இன்னும் உங்களுக்கு வேணும்னு கேட்டிங்கன்னா மேபி பார்ட் 2 போடுறேன். ஸோ ஒரு 20 மட்டும்தான் வந்து ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மட்டும் தான் வந்து இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். சரி பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு வந்து அமேசானில் நம்ம எல்லா ப்ராடக்ட்ஸும் ஆர்டர் பண்ணுறது தெரியும். ஸோ அதுக்கு வந்து ஃபவுண்டர், இந்த வீடியோவில் ஃபவுண்டர் வந்து மேக்ஸிமம் ஃபவுண்டர் அண்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து இயர்லேருந்து பெரும்பாலும் கேட்குறதில்ல. ஸோ அதனால் நம்ம சிஇஓ மட்டும் தான் இந்த வீடியோவில் கவர் பண்ணுறோம். மேபி அது கேட்குற மாதிரி தெரிஞ்சதுன்னா வேணால் இன்னொரு பார்ட் 2 வீடியோஸில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் சிஇஓ மட்டும் பார்ப்போம். சரி, அமேசானுக்கு வந்து ஃபவுண்டர் வந்து ஜெஃப் பெசோஸ். இதுக்கோட சிஇஓ வந்து ஆண்டி ஜாசி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ அமேசான் வந்து ஆண்டி, அமேசானுக்கு ஆண்டின்னு ஆண்டின்னு வச்சுக்கலாம். ஸோ வந்து ஆண்டி வந்து அமேசானில் தான் ப்ராடக்ட் வாங்குவாங்க, இல்லை வந்து அம்சமாக இருப்பாங்க ஆண்டி அப்படின்ற மாதிரி வந்து நீங்கள் சும்மா ஷார்ட்கட் மாதிரி வச்சுக்கோங்க, மறக்காது அதுக்காக. அதுக்கப்புறமா ட்விட்டர் வந்து நம்மளுக்கு எல்லாம் தெரியும். அதை வந்து எக்ஸ்ன்னு பேர் மாற்றிட்டாரு யார், எலான் மஸ்க். இப்போ இவர் வந்து ட்விட்டரை வந்து வாங்கிட்டார். ஸோ அதுக்கு யாருன்னா பராக் அகர்வால். ஸோ ட்விட்டு போட்டுட்டு பறந்துட்டான். பறக்குன்றதை வந்து பறந்துட்டான்னு வச்சுக்கோங்க. ஸோ ட்விட்டு போட்டதும் பறந்துட்டான் அப்படின்ற மாதிரி. அடுத்தது ஃபேஸ்புக் வந்து நம்ம 90s கிட்ஸாக இருந்தால் தெரியும். சின்ன வயசுலேருந்து நம்மளுக்குலாம் இந்த ஃபேஸ்புக் தான் பெரிய இது வந்து இப்போ மெட்டான்னு பேர் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபேஸ்புக்கோடது வந்து மார்க் ஜூக்கர்பர்க். ஸோ இது வந்து இவர் எல்லாருக்கும் தெரியும். சரி, இது ஞாபகம் வச்சுக்க முடியாதவங்க வந்து ஃபேஸை பார்த்து மார்க் போடுறாங்க அப்படின்ற மாதிரி வந்து வச்சுக்கோங்க. அடுத்து வந்து கூகுள் வந்து சர்ச் இன்ஜின் தானே. அடுத்து வந்து அதோடைய பேரண்ட் கம்பெனி எதுனா ஆல்ஃபாபெட். ஸோ அதோட ஃபவுண்டர்ஸ் யாருன்னா செர்ஜி பிரின் அண்டு லாரி பேஜ். இதோடைய சிஇஓ தெரியும் எல்லாருக்கும், சுந்தர் பிச்சை. அடுத்து வந்து யாஹூ. இது வந்து இந்த போல்டாக பண்ணியிருக்கிறது மட்டும் பார்த்துக்கோங்க. இது மாதிரி சிம்பிளாக இருக்கிறது பார்க்க தேவையில்லை. நான் இந்த கலர் கொடுக்காதது பார்க்க தேவையில்லை. யாஹூ வந்து ஜிம் லான்சன். ஆப்பிள் வந்து டிம் குக். ஸோ ஆப்பிளை வந்து நம்ம சும்மா அப்படியே சாப்பிடுவோம்ல. ஸோ ஆப்பிளை வந்து குக் பண்ணி சாப்பிட சொல்கிறாங்க, குக் அப்படின்னு வந்து வச்சுக்கோங்க. அடுத்து வந்து நெட்ஃப்ளிக்ஸ். இது முக்கியம்தான். நெட்ஃப்ளிக்ஸ் வந்து யாருன்னா டெட் சாரண்டோஸ். ஸோ நெட்ஃப்ளிக்ஸ்னால் நெட்டுன்னு எடுத்துக்கலாம். நெட்டிலே எல்லோரும் சரண்டர் ஆகிட்டோம். ஸோ நெட்டு அதிகமாக யூஸ் பண்ணுறோம்ல, ஸோ நெட்டிலே அதிகமாக சரண்டர் ஆகிட்டோம் அப்படின்னு வந்து வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து மைக்ரோசாஃப்ட். இப்போ ஆக்சுவலி இந்த டாபிக் நான் எதுக்கு சொல்கிறேன்னாவே, ஒரு 2 டேஸ் முன்னாடி வந்து மைக்ரோசாஃப்ட் வந்து நம்மளுடைய ஃப்ளைட் சர்வீஸ்லலாம் வந்து மைக்ரோசாஃப்ட்டோட தான் வந்து கொடுக்குறாங்க. சைபர் ஸ்ட்ரைக் அப்படின்றவங்க தான் வந்து மைக்ரோசாஃப்ட்க்கு இன்டர்நெட் ப்ரொவைடர்ஸு. ஸோ அவங்க வந்து ஏதோ அப்டேட் பண்ணும்போது ஃபுல்லாக வந்து சர்வர் ஜாம் ஆகிடுச்சு. அதனால் ஃப்ளைட் சர்வீஸு, முக்கியமான சர்வீஸ்லாம் கேன்சல் பண்ணிட்டாங்க. ஆஸ்திரேலியாவெல்லாம் வந்து மெடிசனே வந்து ஹாஸ்பிட்டலே அதனால் வந்து ஸ்தம்பிச்சிருச்சு. ஏன்னா எல்லா டேட்டாஸும் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து ஃபுல்லாக கம்ப்யூட்டரைஸ் பண்ணிட்டாங்க. ஸோ சர்வர் ஒர்க் ஆகாதனால அவங்களுக்கு என்ன பிரச்சனை, என்ன மருந்து கொடுத்தோம்ன்றதே வந்து அவங்களால பார்க்க முடியல. ஸோ ஃப்யூச்சரில் வந்து ஃபுல்லாக இந்த ஏஐ கம்ப்யூட்டர் தான் வந்து இதாக போகுதுன்னு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரி, ஓகே. இதில் வந்து சாஃப்ட்டுங்கிறது வந்து சத்யா நதெல்லா. ஸோ இதை வந்து நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? சத்யா வந்து ரொம்ப சாஃப்டானவங்க அப்படின்ற மாதிரி. இல்லை நதெல்லா அப்படின்னு வருதுல்ல. ஸோ நாடு வந்து சாஃப்டான நாடு, நம்ம நாடு வந்து ரொம்ப சாஃப்டான நாடு, அகிம்சை விரும்பும் நாடு. ஸோ அப்படின்ற மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து இந்த டெஸ்லா, ஸ்பேஸ்எக்ஸ் இதெல்லாம் தெரியும், எலான் மஸ்கோடது. சரி, அடுத்து வந்து ஃப்ளிப்கார்ட் யார்?
ஃப்ளிப்கார்ட்டோடைய பேரண்ட் கம்பெனி எது? வால்மார்ட். எப்படி ஃபேஸ்புக்கு வந்து மெட்டான்னு சொல்கிறாங்களோ அது மாதிரி கூகுளுக்கு வந்து ஆல்ஃபபெட்டு பேரண்ட் கம்பெனியும் அது மாதிரி ஃப்ளிப்கார்ட்டுக்கு வால்மார்ட். ஸோ ஃப்ளிப்கார்ட் வந்து கல்யாண் கிருஷ்ணமூர்த்தி அப்படின்றவர் தான் வந்து ஃபவுண்டர். ஸோ ஃப்ளிப்கார்ட்டுக்கு நம்ம கல்யாணத்துக்கு வந்து ஃப்ளிப்கார்ட்டில் தான் நான் பொருள் வாங்கினேன் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அமேசான்னா ஆண்டி ஞாபகம் வரணும், ஆண்டி. ஃப்ளிப்கார்ட்னா கல்யாணத்துக்கு ஃப்ளிப்கார்ட்டில் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து ஊபர் இந்த ஓலா கேப்ஸ் வந்து கொடுக்குறாங்கல்ல, ஸோ இந்த ஊபர் வந்து தாரா கரோஷாஹி. ஸோ தாராங்கிறது வந்து நயன்தாரா அப்படின்ற மாதிரி வருது இல்லை. ஸோ தாரா ஊபரில் தான் வந்து போவாங்க, ஊபர் கேப்ஸில் தான் வந்து போவாங்க அப்படின்ற மாதிரி வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து இந்த ஜியாமி, இது வந்து ஒரு சைனா பேஸ்ட் கம்பெனியாக லேன் ஜோன் அப்படின்றவர் வந்து ஃபவுண்டரு. அடுத்து வால்மார்ட் வந்து டாக் மேக்மில்லான். வால்மார்ட், வால்னா என்ன? செவுரா? இங்கே வந்து இது டாகுன்னு வருதா, அப்போ வாலுக்கு அந்த பக்கம் டாக் இருக்குது அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து யூடியூப். இப்போ எல்லோரும் வந்து யூடியூப்பில் தானே வந்து படம் பார்க்குறோம், வீடியோஸ் பார்க்குறோம். ஸோ வந்து ரொம்ப லாங் லென்த் மூவிலேருந்து ஷார்ட் லென்த் வீடியோஸ் வரலையும் இப்போ யூடியூப்பில் தான் வந்து இருக்குது. ஸோ நீல்னு வருதுங்களா, அப்போ நீளமான மூவிஸ்லாம் வந்து யூடியூப்பில் இருக்குது அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. நீல் மோகன். அடுத்து வந்து வாட்ஸ்அப் வந்து வில் கேத்கார்ட். ஸோ வாட்ஸ்அப்பில் தான் வந்து என்னோடய வில்லிங்கை தெரிவித்தேன். இப்போ ஏதாவது வந்து ஒரு பொண்ணுக்கிட்ட பையன்கிட்ட வந்து அப்ரோச் பண்ணுறாங்கன்னா அவங்களோட வில்லிங்கை வந்து தெரிவிக்கிறாங்க அப்படின்னா வந்து ஸோ வாட்ஸ்அப்பில் வந்து அவங்க வில்லிங்கை தெரிவித்தாங்க. ஸோ அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்காங்க. அடுத்து வந்து இன்ஸ்டாகிராம் வந்து பெரும்பாலும் யாரும் யூஸ் பண்ணாதீங்க. அது வந்து மைண்ட் டைவர்ஷனான ஒரு ஆப்பு. ஸோ அதனால் சிவில் சர்வீஸ் படிக்கிறவங்களாம் அதெல்லாம் டெலீட் பண்ணிடுங்க. ஸோ இன்ஸ்டாகிராமில் வந்து எல்லோரும் வந்து ஆடுறாங்க, ஆடம் முசரி. ஸோ இன்ஸ்டாகிராமில் போனாலே உள்ள எல்லாம் டான்ஸ் ஆடுற மாதிரி வீடியோஸ்லாம் வரும்ல. ஸோ இன்ஸ்டாகிராமில் எல்லாம் போனால் ஆடுறாங்க அப்படின்ற மாதிரி. அடுத்து வந்து இன்ஃபோசிஸ் அது வந்து யாருன்னா சலீல் பரிக். ஸோ இது வந்து ஒரு பெங்களூர் பேஸ்டு கம்பெனி, ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து பெங்களூரில் இருக்குது. ஸோ இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறத வந்து ஷார்ட் பண்ணி இன்ஃபோன்னு சொல்லுவோம்ல. ஸோ இன்ஃபோ சலீல்னா சலீன் மாதிரி வருதுங்கள. ஸோ சளி பிடிச்ச இன்ஃபர்மேஷன் தெரியுமா, இல்லை சளி பிடிச்ச இன்ஃபர்மேஷன் கொடு, லீவுக்கு இன்ஃபர்மேஷன் கொடு அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து வந்து ஆடோப்க்கு வந்து யாருன்னா சாந்தனு நரேன் வந்து எப்படி ஃபார்மேட்டில் வருதுன்னா சுனில் நரேன் வருதுங்களா. ஸோ சுனில் நரேன் பவுலிங் ஸ்பின்னர் நம்மளுக்கு தெரியும். ஸோ அவர் வந்து இந்த கையை வந்து வளைச்சி போடுறாரு அப்படின்ற மாதிரி அவர் மேலே முரளிதரன் மேலேயும் சுனில் நரேன் மேலே வந்து எரியிறாரு பந்து அப்படின்ற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று இருக்கும். நடுவில் கொஞ்ச நாள் பேன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவர் வந்து ஒரு விஷயத்தில் வந்து நெகட்டிவ் விஷயத்தில் மாட்டிக்கிட்டார். ஸோ அதை வச்சு நம்ம என்ன வைக்கலாம்னா, இப்போ டோப் அந்த கஞ்சா அது மாதிரி அடிக்கிறவங்கலாம் டோப் அடிக்கிறாங்கன்னு வந்து சொல்லுவாங்கள்ல, படத்தெல்லாம் வரும்ல. ஸோ அப்போ சுனில் நரேன் டோப் அடித்து மாட்டிக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து ஜூம் இந்த ஜூம் மீட்டிங் அதெல்லாம் வந்து பண்ணுறோம்ல, வீடியோ கான்ஃபரன்சிங் அந்த கால்ஸ்லாம் பண்ணுறோம்ல. ஸோ ஜூம் வந்து யாருன்னா எரிக் யுவான். ஸோ எரியிற இடத்த ஒரு இடத்துல எரிஞ்சிட்ருக்குன்னா எரியிற இடத்த ஜூம் பண்ணி காட்டுங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இந்த அடிடாஸ், சாம்சங், நோக்கியா இதெல்லாம் தேவையில்லை, சும்மா பார்க்குறதுனா பார்த்துக்கோங்க. சரி, ஓகே. அப்படிதான் இந்த இந்தியன் பேஸ்ட் கம்பெனிஸ்னால் டாட்டா வந்து யாருன்னா நட்ராஜன் சந்திரசேகரன். ஜிஆர்டி டாட்டான்னு தெரியும். அடுத்து வந்து இப்போ ரத்தன் டாட்டா இருக்கார் ஓனரு. அடுத்து இதோட சிஇஓ யாருன்னா நட்ராஜன் சந்திரசேகரன். சந்திரன்னா என்னது? நிலவுக்கு டாட்டா காட்டு அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்படி இல்லாட்டி டாட்டா நடக்க சொல்கிறாரு அப்படின்னும் வச்சுக்கலாம். ஸோ டாட்டா வந்து நட்ராஜன் சந்திரசேகரன். அடுத்ததாக வந்து ரிலையன்ஸ்.
ரிலையன்ஸ் யாருன்னா முகேஷ் அம்பானி, அது நமக்கு தெரியும். இது ஒரு மும்பை பேஸ்டு கம்பெனி. அடுத்து ஏர் இந்தியா வந்து யாருன்னா, இது ஒரு டாட்டா குழுமம் தான். ஏர் இந்தியா வந்து கேம்பெல் வில்சன். கேம்பெல் வில்சன். ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா, ஏர் இந்தியா ஏர்னு வச்சுக்கோங்க, கேம்பெல் வில்சன் அப்படின்னா கேம்ப்பு. இந்த கேம்ப் போடுவோன்னு சொல்லுவோம்ல. ஸோ இப்போ ஒரு இடத்துக்கு டூரிஸ்ட் ஒரு இடத்துக்கு போனோம்னா நல்லா காற்று வர இடத்துல வந்து கேம்ப்பு போடணும். ஸோ அதே தான், ஏர் வர இடத்துல கேம்ப்பு போடணும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து ஸ்பைஸ் ஜெட். ஸ்பைஸ் ஜெட் வந்து யாரோடதுன்னா அஜய் சிங். அஜய் வந்து ஸ்பைசஸ் வந்து அஜய் அதிகமாக ஸ்பைசஸ் யூஸ் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி ஷார்ட்கட் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து ஏர்டெல். ஏர்டெல் யாருன்னா கோபால் விட்டல். இப்போ இந்த ஏர்டெல் அண்டு ரிலையன்ஸ், அதாவது ஜியோ வந்து கட்டணத்தெல்லாம் வந்து ஏற்றிட்டாங்கல்ல. ஸோ அதனால் வந்து எல்லோரும் பிஎஸ்என்எலுக்கு மாறலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டாக் போதில்லை. அதனால் ஏர்டெல்லை வந்து கை விட்டுட்டாங்க. ஸோ விட்டல் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து ஜொமேட்டோ. ஜொமேட்டோ வந்து யாருன்னா தீபேந்தர் கோயல். தீபேந்தர் கோயல். ஸோ ஜொமேட்டோவில் தான் தீபான்னு வச்சுக்கலாம். ஜொமேட்டோவில் தான் தீபா ஆர்டர் பண்ணி சாப்பிடும் அப்படின்னு வச்சுக்கலாம். இல்லாட்டி ஜொமேட்டோவில் தான் தீபத்தை ஆர்டர் பண்ணேன் அப்படின்ற மாதிரி, தீபம் பிரியாணி ஆர்டர் பண்ணேன் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. அடுத்து வந்து ஓலா கேப்ஸு. ஓலா கேப்ஸ் யாருன்னா பாவிஷ் அகர்வால். அகர்வால்ன்ற பேரை வச்சு நம்ம ஷார்ட்கட் போட முடியாது, ஏன்னா அது நிறைய இடத்துல வருது. ஸோ பாவிஷ் அப்படின்ற பேரை வச்சு எடுத்தோம்னா ஓலா கேப். ஸோ ஓலாவில் போகிறவங்கலாம் ஒரு பாவி அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. ஊபர்னால் யார்? நயன்தாரா அப்படின்னு வரணும். நயன்தாரானா என்னென்னு வந்து தாரா ஷிக்கோய் அப்படின்ற மாதிரி பேர் வரும். ஸோ நம்ம ஓலா கேப்ஸ்னால் யார் போவாங்க? பாவி, அதாவது பாவிகள். பாவிஷ் அகர்வால் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓலா கேப்ஸ் எந்த இடம்னா ஹெட் குவார்ட்டர்ஸு பெங்களூர். அடுத்து பேடிஎம். பேடிஎம் வந்து நொய்டாவில் இருக்குது. இது வந்து விஜய் சேகர் சர்மா. சில இடத்துல வந்து நான் ஃபவுண்டரே வந்து சிஇஓவாக இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாத்தையும் வந்து நான் தனியாக போடாமல் சேம் ஃபவுண்டர்ஸ் லிஸ்ட்லேயே போட்டிருப்பாங்க, பார்த்துக்கோங்க. ஸோ இதில் பேடிஎம்மில் வந்து யாருன்னா விஜய் சேகர் சர்மா. பேடிஎம் பே அப்படின்னு வச்சு எடுத்துக்கிட்டால் விஜய். ஸோ விஜய் வந்து இன்னும் பேமெண்ட் கொடுக்கல அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஃபோன்பே வந்து யாருன்னா சமீர் நிகாம். அப்போ இந்த ஃபோன்றதை வந்து எடுத்தோம்னா சமீர் நிகாம். ஃபோன் வந்து சமயம் பார்த்து ஒர்க் ஆகலை அப்படின்ற மாதிரி வந்து அதை ஷார்ட்கட் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து இந்த ஓயோ ரூம்ஸ் வந்து ரிதீஷ் அகர்வால். ஸோ பார்த்திங்களா, இங்கேயே அகர்வால் வருது. ஸோ அகர்வால் நம்ம போட முடியாது, ரிதீஷ். ஸோ ஓயோ ரூம்ஸ் வந்து ரிதீஷ் வந்து இப்படி நம்ம ஷார்ட் அடிக்கலாம்னா ரைட்டுன்னு இருக்குங்களா, அப்போ வந்து ஓயோ ரூம்ஸு ரைட் சைடில் இருக்குப்பா அப்படின்ற மாதிரி வந்து ஒரு ஷார்ட்கட்டை வச்சுக்கோங்க. அடுத்து வந்து டிசிஎஸ், டாட்டா கன்சல்டன்சி சர்வீஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்கள்ல. ஸோ டிசிஎஸ் வந்து இதில் எஸ்ஸை விட்ருங்க, டிசின்னு வருதுங்களா. ஸோ இதில் வந்து வாசனை விட்ருங்க, கீர்த்தி. ஸோ கீர்த்திக்கு டிசி கொடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்ததாக வந்து இந்த வோடஃபோன் ஐடியா, இதை வந்து விஐ அப்படின்னு வந்து மாற்றிட்டாங்களா. ஸோ இதை வந்து அக்ஷய் முந்த்ரா. ஸோ விஐ, ஜியோ ஏர்டெல் தான் பெரும்பாலும் யூஸ் பண்ணுறாங்க. விஐ அந்தளவுக்கு யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ யார் யூஸ் பண்ணுறாங்கன்னா யாரோ ஒருத்தர் தான். ஸோ அக்ஷய்ன்னு வந்து எப்படி வைக்கலான்னா அக்கா அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாமா. ஸோ அக்காங்க தான் ரொம்ப அதாவது ஏஜான அக்காங்க அது மாதிரி தான் வந்து விஐ யூஸ் பண்ணுறாங்க. யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து வோடஃபோன் இந்த ஜியோ அந்த இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சும்மா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ அக்கா தான் விஐ யூஸ் பண்ணுறாங்க, வோடஃபோன் ஐடியா அப்படின்ற மாதிரி அக்ஷய். அடுத்து பிஎஸ்என்எல். ஸோ பிஎஸ்என்எல் வந்து பிரவீன் குமார் பர்வார். ஸோ பிஎஸ்என்எல் பிரவீன் வந்து எப்படி வச்சுக்கலாம், பிறவி அப்படின்னு வருதுங்களா.
பிறவி அப்படின்னு வருதுமா. ஸோ இதை வச்சு நம்ம நம்ம பிறக்கும்போதுலேருந்தே அந்த பிஎஸ்என்எல் இருக்குது. ஸோ அவங்க வந்து ஓல்டஸ்ட் கம்பெனி, அதாவது பழைய கம்பெனியா. ஸோ அதனால் பிறவியிலிருந்தே பிஎஸ்என்எல் இருக்குப்பா அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து இந்த ஆதார் விடை யுஐடிஏஐ. ஸோ ஆதார் வந்து யாருன்னா சௌரவ் கார்க். ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா, அந்த யுஐடிஏஐயை வந்து ஆதார்னு வச்சுக்கோங்க. ஸோ ஆதார் வந்து ஆதார் கொடுத்ததுனால சௌரியமாக இருக்குது. எங்கேயாவது ஒன்று அந்த ப்ரூஃப் காட்டணுன்னா அந்த ஆதார் காட்டிட்டா போதும். ஸோ வந்து சௌரியமாக இருக்குது, சௌரவ்ன்றது வந்து சௌரியமாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து நிதி ஆயோக், இது வந்து சுப்பிரமணியம். இதை வந்து அப்படி மனப்பாடம் பண்ணிக்க வேண்டியதான். அடுத்து வந்து சுகி வந்து ராகுல். ஸோ ஸ்விக்கி வந்து ராகுல் ஜெமினி அப்படின்னு வந்து வருதுங்களா. ஒன்று ராகுல் வச்சுக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரான்னா ராகுல் வந்து ஸ்விக்கியில் தான் வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிடுவான். அப்படி இல்லாட்டி ஜெமினி சர்க்கஸ்ன்ற ஃபேமஸான சர்க்கஸ். ஸோ ஜெமினி சர்க்கஸில் ஸ்விக்கியில் தான் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவாங்க அப்படின்னு வந்து வைக்கலாம். இதே வந்து ஜொமேட்டோக்கு என்ன பார்த்தோம், ஜொமேட்டோ வந்து தீபா பிரியாணி அல்லது தீபேந்தர் அப்படின்ற மாதிரி வரும்ல. ஸோ வந்து ஸ்விக்கின்னா ராகுல் ஜெமினி அப்படின்ற மாதிரி. ஸோ அவ்வளோதான். ஓரளவுக்கு முக்கியமான டாபிக்ஸ் எல்லாம் வந்து முக்கியமான நேம்ஸ் எல்லாம் வந்து கவர் பண்ணிட்டேன். ஸோ வேறு அந்த அடுத்ததான் இந்த சேர்மன் அது மாதிரி இந்த ஸ்டாட்டிக் ஜிகே எல்லாம் வந்து கவர் பண்ணிடலான்னு இருக்கேன். ஸோ தொடர்ந்து பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.